Redmi உடைய பாப்புலரான Note 9 சீரிஸ்ல Redmi Note 9 ஃபைனலா இந்தியால ஜூலை 20 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதை வந்து ரெட்மியே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ரெட்மி உடைய நோட் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஒன்று பட்ஜெட் கேட்டகரி, இன்னொன்று மிட் ரேஞ்ச் தான். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. பட் Note 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணும்போது ரெண்டுமே வந்து மிட் ரேஞ்சாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. Note 9 Pro மற்றும் Note 9 Pro Max. ஸோ எல்லாருமே வந்து எப்போ பட்ஜெட் கேட்டகரி லான்ச் பண்ணுவாங்க, அதாவது Note 9 லான்ச் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. பட் இந்த வாட்டி இது ஒரு பட்ஜெட் கேட்டகரியாக லான்ச் ஆக போதா இல்லைனா வந்து ஒரு மிட் ரேஞ்ச் அளவுக்கு இவங்க ப்ரைசிங் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்களா, இதோட டீட்டெயில்ஸ் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரெட்மி நோட் 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி நோட் 8 உடைய சக்ஸஸராக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆனதுனால இதோட கம்ப்ளீட் அவுட்லுக், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரிய வந்திருக்கு. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 சீரிஸ், அதாவது Note 9 Pro மற்றும் மேக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதோட ஓவரால் அவுட்லுக். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ரியர் சைடில் குவாட் ரியர் கேமரா, ஸ்கொயர் மாடியூலில் வந்து 4 சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் மாடியூல் வந்து உங்களுக்கு ப்ரோ மாடலில் இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே உங்களுக்கு ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்மியுடைய லோகோவும் இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சில் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகுது. ஓவரால் பில்ட் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 9 Pro சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்தது. இதோட அவுட்லுக் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட்டும் உங்களுக்கு Note 9 Pro எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனலில் வருது. அதனால ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன், 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கூடவே 450 நிட்ஸ் பிரைட்னஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனலாக இருந்தாலும் இதில் 450 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் அட்டகாசமாக தான் இருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது மீடியாடெக் ஹீலியோ G85ல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இது 12 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். அதோட GPU மாலி G52, இதோட சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு Android 10 MIUI 11 இன்டர்ஃபேஸோட தான் இதுவும் லான்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ஹீலியோ G85 இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய G90T உடைய ஒரு அண்டர் கிளாக்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஆக்டோகர் சிப்செட் தான். இதில் 2 கோர் வந்து உங்களுக்கு 2 GHz இவங்க கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 6 கோர் வந்து உங்களுக்கு 1.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதே உங்களுக்கு G90T அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 கோருமே வந்து உங்களுக்கு 2 GHz ஸ்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதை விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா G90 உடைய அண்டர் கிளாக்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G85 நம்ம ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஸ்னாப்டிராகன் 710 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது தியரட்டிக்கலாக இதோட கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது. அடுத்தது கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 9 சீரிஸ் இப்போ வரைக்கும் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெட்மி Note 9ம் பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது குவாட் கேமரா ஸ்கொயர் மாடியூலில் சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இதோட அப்பர்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 அப்பர்ச்சர். இதுவும் சாம்சங்குடைய GW1 சென்சார் தான், பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் 2.4 அப்பர்ச்சரில், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார். இதோட அப்பர்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபோக்கல் 2.4 அப்பர்ச்சரில். செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் நாச்சில் 13 மெகா பிக்சலில் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் பண்ணலாம். 4K ரெக்கார்டிங் இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி ரெட்மி இதுலேயும் வந்து பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 5020 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட குளோபலாக இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 14,999 ரூபாய்க்கும்,
அதே 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,700 ரூபாய்க்கும் வந்து இவங்க குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைஸிங்க்கு குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலையும் இது 15,000 கீழே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரெட்மி நோட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணும்போது 9,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக. ஆனால் இப்போ அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் வந்து விலை அதிகப்படுத்தி இப்போ 12,499 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட சக்ஸஸர் ரெட்மி நோட் 8 உடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரெட்மி நோட் 9 வந்து உங்களுக்கு அதை விட பிரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அண்டர் 15K அப்படின்னு சொல்லும்போது இது 12,999க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதே ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய நார்சோ 10 அது மீடியாடெக் ஹீலியோ G80 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ரியல்மி 6i இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ G90 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பொறுத்து தான் ரெட்மி நோட் 9 ப்ரோ இந்தியாவில் எவ்வளோ தூரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி நோட் 9 ப்ரோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் ஜூலை 20 அன்னைக்கு என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.